அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவு நிறைய பெண்களுக்கு ஒரு பலனுள்ள ஒரு பதிவு அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு அவசியமான சில விஷயங்களை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இன்றைக்கு ஆண்கள் கிட்ட இந்த 6 அடையாளங்களை நம்ம பார்க்கும்போது, இந்த 6 விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கும்போது தாமதிக்கவே கூடாது. அந்த நபரை விட்டு நம்ம விலகிரணும். அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு பதிவு யாரை பற்றியும் நம்ம புறம் பேசுறதுக்காக அல்ல. இந்த ஒரு விஷயத்த நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நாமளே ஒரு மன அமைதியை கொடுத்துக்க முடியும். நம்மளை நாமளே காப்பாற்றிக்க முடியும். இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் சில தவறான ஆண்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாம எவ்வளவோ பேர் எத்தனை விதமான துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. இன்னும் சில பேர் கொஞ்சம் அதிகமா போய் தற்கொலை வரைக்கும் கூட போறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல பெண்கள் எவ்வளோ தைரியசாலியா இருக்கிறாங்களோ அதற்கு நிகராக ரொம்ப கோழையாவும் இருக்கிறாங்க. சில இனிமையான வார்த்தைகளை நம்பி அவங்க வாழ்க்கையவே இழந்துடுறாங்க. சில போலியான வாக்குறுதிகளை நம்பி தன்னோட வாழ்க்கையவே தொலைச்சிட்டு தன்னுடைய மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்துட்டு வாழ்றதா சாகிறதான்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில நிற்கிறாங்க. அந்த மாதிரியான பெண்களுக்கு இந்த ஒரு பதிவு போதுமானது. இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை நாமளே காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு துருப்பு சீட்டு மாதிரி தான் இந்த ஒரு பதிவு. இன்னைக்கு நான் 6 விதமான குணங்கள பத்தி சொல்லப் போறேன். இந்த 6 விஷயங்கள்ல ஒரு விஷயத்த ஒரு ஆண்கிட்ட நீங்க பார்க்குறீங்க அப்படின்னாலும், நீங்க உஷாராயிக்கோங்க. அவங்கள விட்டு வெளில வந்துருங்க. அதுல முதலாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆண் நம்மள பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காமலே, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. உங்கள மாதிரி ஒருத்தர் கூட வாழ்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஏன்னா நம்மள பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த மாரி சொல்லக்கூடிய நபரா இருந்தாலும் சரி, "நீ ரொம்ப அழகானவளா இருக்கிற" அப்படின்னு சொன்னாலும் சரி, இவங்கள விட்டு முதல்ல நீங்க வெளியேறிடுங்க. ஏன்னா இவங்களுடைய எண்ணம் உங்களுடைய மனசு கிடையாது. சில பேர் இந்த மாரி போலியான விஷயங்கள நம்பி, பேசுறதுனால என்ன ஆயிட போது அப்படின்னு போலாம் இன்னும் இவங்க கூட அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அவங்க கூட இன்னும் இன்னும் பேசத் தொடங்குவாங்க. ஆனா கடைசியில அது பெரிய சோதனையில வரும். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், "விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீங்க. நிச்சயமாக அது ரொம்ப மானக்கேடு" அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஷைத்தான் ஒரு மனுஷன பாவத்துக்கு நேரடியா கூட்டிட்டு போறது கிடையாது. இந்த மாதிரி நம்ம பேசினா என்ன ஆயிட போது அப்படின்னு தான் நம்ம ஆரம்பத்துல தோண வைப்பான். அதற்கு பிறகு அடுத்தடுத்து சில விஷயங்கள் பண்ணும்போதும், பெரிய பாவங்கள் பண்ணும்போதும், நம்ம என்னத்த பெருசா பண்ணிட்டோம்? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படிங்கிற மாதிரி நம்மள நாமளே தேத்திக்கிற மாதிரியான பாவங்கள நம்ம பண்ணுவோம். ஆனா அது ரொம்ப பெரிய பாவம். உங்க மனசுல ஒரு ஆண பத்தி ஒரு சின்ன தடுமாற்றம் வந்தா கூட, நீங்க விழிச்சுக்கோங்க. ஏன்னா, அல்லாஹ் உங்கள பாதுகாக்க நினைக்கிறான்னு அர்த்தம். அது உங்களுக்கு ஒரு அலாரம் மாதிரி. 2வது ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, ஒரு ஆணோட வார்த்தை ரொம்ப அழகானதா இருக்கும். ஆனா, அந்த வார்த்தையில இருக்கிற அழகு அவங்களோட வாழ்க்கையில இருக்காது. வார்த்தைக்கு மட்டும் தான் அவங்க பேசுவாங்களே தவிர, செயல்ல அத காட்டவே மாட்டாங்க. "நான் முயற்சி செய்றேன். நான் மாறிடுவேன். நான் ஒரு வேலைக்கு போறேன். நான் நல்லா பார்த்துப்பேன்." அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, அதற்கான எந்த ஒரு முயற்சியும் அவங்க செய்யாம இருப்பாங்க. இது தொடர்ந்துகிட்டே போகும். அவங்க மாறிடுவாங்க, மாறிடுவாங்கன்னு நீங்க பார்ப்பீங்க. ஆனா, அவங்க மாற மாட்டாங்க. இது உங்கள நீங்களே ஏமாத்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி பொய் வாக்குறுதிகள கொடுக்கறவங்க, வாழ்க்கைக்கு இவங்க செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு நெனச்சா, நீங்க அந்த ஒரு ஆண்கிட்ட இருந்து நீங்க வெளியேறிடுங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், "நீங்கள் செய்யாததை ஏன் சொல்றீங்க?" அப்படின்னு. அப்ப அந்த ஆண் நான் மாறிடுவேன்னு சொல்லும்போது, அத அவங்க காப்பாத்தணும். அவங்க தான் மார்க்கத்துக்கு சரியானவங்களா இருக்க முடியும். அடுத்தது 3வது ஒரு விஷயம். நம்ம மனசுல நம்ம தப்பு பண்றோமோ! அப்படின்னு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி வந்து நம்ம அதிலிருந்து விலகறதுக்கு சில தடுமாற்றங்கள்ல நம்ம தொழுகைய கையில எடுக்கலாம். நிறைய அமல்கள் செய்யலாம் அப்படின்னு நம்ம போகும்போது, அந்த நபர் வந்து, "நீ என்ன விட்டு விலகி போற. உன்னுடைய அமல், உன்னுடைய மார்க்கம் நம்மள 2 பேத்தையும் பிரிக்குது" அப்படின்னு சொன்னா, அந்த நபர் உங்களோட வாழ்க்கைக்கு வேண்டாம். ஏன்னா, அந்த ஆண் ஒரு ஷைத்தானுடைய முழு மனிதனாக தான் இருக்க முடியும். இத பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, "அவர்கள் உங்களுடைய வழியை பின்பற்றும் வரை அவர்கள் உங்களிடம் திருப்தி அடைய மாட்டார்கள்" அப்படின்னு. அதாவது நீங்க செய்ற அமலோ, நீங்க
மார்க்கத்துல சில விஷயங்கள பின்பற்றீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கணும். உங்க விஷயத்துல அவங்க திருப்தியா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையில அது ரொம்ப திருப்திகரமானதா இருக்கும். 2 பேருக்குமே அது சரியானதாக இருக்கும். அடுத்தது 4வது விஷயம் என்ன அப்படின்னா, கற்பனையோடு ஒப்பிடுறது. ஒரு சினிமாவிலயோ, ஒரு ஃபோட்டோலயோ அல்லது வேற எங்கேயாவது ஒரு பெண்மணிய பார்த்துட்டு, "நீ அவங்கள மாதிரி இல்ல." இதனால சில பெண்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகும். நம்ம ஏன் அழகா இல்ல? நம்ம ஏன் அவங்கள மாதிரி இல்ல? அவங்களோட திறமைய போல நம்ம ஏன் இல்ல? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்வியா எழும். இது நம்மளோட மார்க்கத்துக்கு எதிரானது. அல்லாஹ் நமக்கு கொடுத்தது அவ்வளோதான். நம்மள அல்லாஹ் இப்படி தான் படைச்சிருக்கிறான். ஆனா ஒரே ஒரு விஷயத்த நம்ம எல்லோருமே புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே அல்லாஹ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சக்திய கொடுத்திருக்கிறான். எக்ஸ்ட்ரா ஒரு அடையாளத்த குடுத்துருக்கிறேன். அத தான் நம்ம வெளியில கொண்டு வரணும். இப்போ ஒருத்தங்க பணக்காரரா இருக்கிறாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு அல்லாஹ் குடுத்தது. அதே மாதிரி இல்லாதவங்க ஒருத்தங்களுக்கு அல்லாஹ் ஒரு நியாமத்த குடுத்துருப்பான். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு இன்னொன்னு, இன்னொருத்தங்களுக்கு ஒரு திறமை, இன்னொருத்தங்களுக்கு ஒரு அழகு, இந்த மாரி சொல்லிக்கிட்டே போலாம். இத்தனை கோடான கோடி மக்களுக்கு முகத்துல ஒரு தனி அடையாளத்த படைக்கக்கூடிய ரப்பு, தனியான ஒரு மதிப்பையும் நமக்கு அல்லாஹ் குடுத்திருப்பான். அத நம்ம எல்லோரும் தான் புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம யாருக்கும் சலைச்சவங்க கிடையவே கிடையாது. நீங்க எவ்ளோ அழகா இல்லைனாலும் நீங்க கவலைப்படாதீங்க. எவ்ளோ திறமை இல்லைனாலும் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கென்று தனிப்பட்ட முறையில அல்லாஹ் ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்த உங்களுக்கு குடுத்திருப்பான். கண்டிப்பா அதனால இந்த மாதிரி ஆண்கள் சொல்லும்போது, "நீ அவங்கள மாரி இல்லன்னு" சொல்லும்போது, நீங்க உடனே சொல்லுங்க. எனக்கு குடுத்திருக்கிறத அல்லாஹ் அவங்களுக்கு குடுத்திருக்க மாட்டான்னு சொல்லுங்க. அடுத்தது 5வது விஷயம். பின்னால பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இப்படியே கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, பின்னாடி இத ஹலாலா மாத்திக்கலாம். பின்னாடி நம்ம திருமணம் செய்து கொள்ளலாம். இப்போ நம்ம இப்படியே தொடர்ந்து பேசிட்டே இருக்கலாம். இப்படியே கன்டின்யூ பண்ணலான்னு சொன்னா, அந்த ஆண்கள விட்டு நீங்க ஓடிடுங்க. ஏன்னா, இது ஷைத்தானுடைய முழு ஆதிக்கம். ஷைத்தான் என்ன சொல்லுவான்? கிசுகிசுப்பானாம். பிறகு சரி செய்து கொள்ளலான்னு நினைக்க வைப்பானாம். பின்னாடி தௌபா செஞ்சுக்கலான்னு நினைக்க வைப்பானாம். பின்னாடி தொழுதுக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் பின்னாடி தள்ளிட்டு ஷைத்தானுடைய மொத்தமா அவன் மனசுல என்ன நினைக்கிறானோ அதையெல்லாம் நடத்துவான். அல்லாஹ் திருக்குரான்ல என்ன சொல்றான்? உங்கள் இறைவனிடம் தௌபா செய்து அவனிடம் திரும்புங்கள். தண்டனை உங்களிடம் வருவதற்கு முன்புன்னு சொல்றான். அதனால இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை தான் நம்ம பார்க்கணும். நாளைக்கு பார்த்துக்கலான்னு ஒரு நல்ல விஷயத்த ஒத்தி வைக்கும்போது அந்த நபர் உங்களுக்கு வேண்டாம். 6வது விஷயம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, புரிஞ்சுக்கிறது. எத அப்படின்னா, ஒரு நபர விட்டு அல்லாஹ் உங்கள தூரப்படுத்துறான் அப்படின்னா, கட்டாயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. இப்ப கொஞ்சம் வருஷத்துங்களுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஒரு காலத்துல நம்மளோட இருக்கணும்னு கெஞ்சிய சில நபர்கள் இருந்திருக்கலாம். அல்லாஹ் நம்மள அவங்க கிட்ட இருந்து தூரப்படுத்தி இருக்கலாம். நம்ம ரொம்ப காலம் அழுதுருக்கலாம். இதெல்லாம் தண்டனையா தோன்றி இருக்கலாம். ஆனா, இன்றைக்கு நான் யோசிக்கும்போது அது சரியா இருக்கு. எனக்கு அந்த நபர் வாழ்க்கையில வந்திருந்தா என்னோட வாழ்க்கை எப்படியெல்லாமோ ஆயிருக்கும். ஆனா, இன்னைக்கு நான் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன்னு நெனைக்கிறது இருக்கு பாருங்க. அதுதான் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது அந்த காலத்துல நமக்கு தண்டனையா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா, அந்த இழப்பு இந்த காலத்துல பெரிய கருணையா தோணும். ஏன்னா, அல்லாஹ் தஆலா துயரத்தின் மூலம் நமக்கு அமைதிய குடுத்திருக்கிறான். அமைதிய பரிசளிச்சிருக்கிறான்னு அர்த்தம். உங்கள் மன அமைதி இனி எந்த மனிதரையும் சார்ந்திருக்காத போது நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட அப்படின்னு வந்த உறவு சில நிமிஷங்கள்ல காணாம போயிடுச்சு. சில நிமிஷத்துல இந்த நபர நான் இழந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்க பாருங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்லது தான். அந்த உறவோட சேர்ந்து இருந்தா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு தான் அல்லாஹ் உங்கள வெளியேத்தியிருக்கிறான். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் ஆண்கள பத்தியது கிடையாது. மன வலிய பத்தினது கிடையாது. இந்த விஷயம் முழுக்க முழுக்க உங்கள பத்தியது. அல்லாஹ்வுடைய கருணை நீங்கள் விரும்பிய வடிவத்தில் வெளிப்படாத போதும், அதை எவ்வாறு உணர்ந்து கொள்வது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வதை பற்றியது. இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா, சிம்பிளா கடைசியா ஒரு விஷயத்த சொல்றேன். அல்லாஹுவ விட்டு விலகி இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மனிதருடைய அன்பு இறுதியில உங்களுடைய இதயத்தையும் தனியா விட்டுட்டு போகும். ஆனா, அல்லாஹுக்காக ஒரு உறவோட நீங்க இணையறீங்க அப்படின்னா, அது இறுதி வரை, மறுமை வரை உங்களை இழுத்துச் செல்லும். நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இந்த உறவு நம்மளோட மார்க்கத்துக்கும் சரி, நம்மளோட மறுமைக்கும் சரி, சரியான நபர் தானா அப்படின்றத.
இல்ல இந்த 2க்குமே இவங்க சரியா படமாட்டாங்க அப்படின்னா, அந்த நபர விட்டு விலகிடுங்க. இந்த பதிவுல நிறைய பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அல்லாஹ் தவறான உறவுகள்ல இருந்து, தவறான மனிதர்கள் கிட்ட இருந்து, தவறான ஆண்களிடமிருந்து பெண்களை பாதுகாக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.